Hey guys, this is Somil here. Welcome to Somil Speaks. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ்ல பைனரி சர்ச் அப்படின்ற டாபிக் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல பைனரி சர்ச் நம்ம வந்து கோட் பண்றதுக்கு முன்னாடி பைனரி சர்ச்னா என்ன, ஸோ அதில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ஓகே, பைனரி சர்ச் நம்ம நேம்லேயே வந்து தெரிஞ்சுக்கலாம். பை அப்படின்னு என்ன, டூ அப்படின்றது அர்த்தம். ஓகேவா? ஸோ ஒரு அரேவோ இல்லை வந்து ஏதாவது ஒரு லீனியராக இருக்கக்கூடிய ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர்ல வந்து நம்ம சப்டிவைட் பண்ணி ஃபாஸ்டராக கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அல்காரிதம் தான் பைனரி சர்ச். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்து கொண்டோமே ஆனால் நம்ம எடுத்துக்கக்கூடிய எந்த ஒரு லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், அதுல வந்து நம்ம பைனரி சர்ச் யூஸ் பண்றோம்னா நம்ம வந்து அந்த டார்கெட் அட்டைன் பண்றதுக்கு இட் மஸ்ட் பி இன் சார்ட்டட் ஆர்டர். ஓகேவா? அதாவது எய்தர் இன் அசெண்டிங்காவோ இல்லை டிசெண்டிங்காவோ இது வந்து சார்ட் பண்ணியிருக்கணும். ஸோ அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ இப்போ என்னன்னா நம்ம வந்து ட்ரெடிஷனல் மெத்தட் அண்ட் மாடர்ன் மெத்தட் அப்படின்ற ரெண்டு மெத்தட் இருக்கு. ஓகேவா? பைனரி சர்ச்ல. ஸோ பைனரி சர்ச்சை நம்ம வந்து ஜென்ரலாக என்ன சொல்லலாம்னா டிவைட் அண்ட் கான்கர் அல்காரிதம் அப்படின்றத சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது எப்படி வந்து டிவைட் பண்ணி அதோடைய கோலை வந்து அட்டைன் பண்றாங்க அப்படின்றத வந்து ஸோ போத் இன் ட்ரெடிஷனல் மெத்தட்லையும் அதோடைய மாடர்ன் மெத்தட்லையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ட்ரெடிஷனல் மெத்தட் நம்ம எடுத்தோடனே பார்த்தோமே ஆனால் முதல்ல வந்து இங்க எனக்கு வந்து ஒரு அரே இருக்கு. அந்த அரேல வந்து ஃபர்ஸ்ட் வந்து 10 அப்படின்ற நம்பர் இருக்கு, 20. ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து 60 வரைக்கும் ஆர்டரா நான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இப்போ லெட் கன்சிடர் எல் அப்படின்றது என்னது, லெஃப்ட். ஓகே, லெஃப்ட் பாயிண்டர் வந்து எந்த இண்டெக்ஸ்ல பாயிண்ட் பண்ணிருக்குன்னா 0th இண்டெக்ஸ் வந்து பாயிண்ட் பண்ணிருக்கு. அந்த இண்டெக்ஸ்ல இருக்கிற வேல்யூ 10. ஓகேவா? ஸோ அதே மாதிரி ரைட் அப்படின்ற பாயிண்டர் வந்து அதோடைய கரஸ்பாண்டிங் வேல்யூ வந்து 5. ஏன்னா 5ன்றது இண்டெக்ஸ். ஓகே, அதான் கடைசி இண்டெக்ஸ். ஸோ அதாவது இந்த டோட்டல் அரேயோட லென்த் வந்து 6னா 6 - 1 எனக்கு என்னது 5. ஓகேவா? ஸோ அதை பாயிண்ட் பண்ணிருக்கு. ஸோ அதில் இருக்கக்கூடிய வேல்யூ வந்து 60. இப்போ என்னுடைய கோல் என்னன்னா கீ வந்து 50 அப்படின்ற ஒரு வேல்யூ வந்து அந்த அரேல இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து செக் பண்ணும். ஓகே, இப்போ என்னன்னா இது எதுக்காக யூஸ் பண்றோம் பைனரி சர்ச்? இப்போ நார்மலா நான் வந்து ஒரு அரேவை வந்து டிராவல்ஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதை டிராவல்ஸ் பண்ணுவேன், அடுத்து 2 இது போவேன், 3வது இதை ஸோ இந்த மாதிரி ஐட்ரேஷன்ல ஒவ்வொரு ஐட்ரேஷனா போயிட்டு இதெல்லாம் எனக்கு வந்து அந்த நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணா ஃபைனலா எனக்கு வந்து 15 நம்பர் கிடைக்கும். ஸோ அப்போ நான் என்னுடைய ஐட்ரேஷன்ல வந்து எத்தனாவது ஐட்ரேஷனா நான் வந்து கண்டுபிடிக்கணும் 15 நம்பரை? 1 2 3 4 5th ஐட்ரேஷன்ல நான் வந்து நார்மலா நான் வந்து ஐட்ரேட் பண்ணனா கண்டுபிடிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதே வந்து லெட் அஸ் கன்சிடர் இந்த மாதிரி இப்போ வந்து 10⁴ வரைக்கும் எனக்கு வந்து இண்டெக்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த அரேயோட லென்த் வந்து 10⁴ இல்லைன்னா 10�8 அந்த மாதிரி இருக்குன்னா அதுல நான் ஏதாவது ஒரு நம்பரோ இல்லை வந்து சம்திங் ஒரு கேரக்டரோ ஏதோ வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்றதுக்கு நான் ட்ரெடிஷனல் மெத்தட். ஓகே, ஸோ இப்போ நார்மலா நான் வந்து கண்டுபிடிக்கணும்னா ஐட்ரேட் பண்றது வந்து ஒரு பெரிய டிடிஎஸ் ப்ராசஸ். ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான நேரத்தில் நான் பைனரி சர்ச் யூஸ் பண்ணேன்னா நான் என்னால் சுலபமாக கண்டுபிடிக்க முடியும். அது எப்படின்னு இப்போ நான் வந்து சொல்றேன் பாருங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லெஃப்ட் அப்படின்ற ஒரு பாயிண்டர் எடுத்துக்கணும் அண்ட் ரைட்ன்ற பாயிண்டர் எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ லெஃப்ட்ன்ற பாயிண்டரும் ரைட்ன்ற பாயிண்டரையும் நான் வந்து ஆட் பண்றேன். ஓகேவா? ஆட் பண்ணி இதை வந்து 2ஆல டிவைட் பண்றேன். ஓகேவா? ஸோ இதனால தான் வந்து இப்படி நம்ம வந்து டிவைட் பண்ணி கான்கர் பண்றதுனால தான் இதை வந்து டிவைட் அண்ட் கான்கர்னு சொல்றாங்க. ஸோ ஓகேவா? 2ஆல டிவைட் பண்ணி இதுல எனக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்டன் வேல்யூவை எம்ன்ற ஒரு வேரியபிள் அசைன் பண்றேன். எம்ன்றது ஒன்றும் இல்லை, மிட் வேல்யூ. ஓகேவா? மிட் இண்டெக்ஸ் அப்படின்றது சொல்லலாம். ஓகேவா? ஸோ இப்போ லெட் அஸ் கன்சிடர் இப்போ எனக்கு 0ன்றது இருக்கு, 5ன்ற இண்டெக்ஸ் இருக்கு. 0 + 5 என்னது 6. ஓகேவா? 0வையும் நான் வந்து 5வையும் ஆட் பண்ணனா, ஓகே சாரி, 0வையும் 5வையும் ஆட் பண்ணனா 5ன்றது கிடைக்கும். அதை 2ஆல டிவைட் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும்னா 5/2 என்னது 2.5 அந்த மாதிரி வரும். ஓகேவா? ஸோ இதை நான் இன்டிஜர் டிவிஷன் பண்ணுன்றதுனால 2 அப்படின்ற வேல்யூ வச்சுக்கிறேன். ஸோ இப்போ மிட் இண்டெக்ஸ் வந்து எதை பாயிண்ட் பண்ணா இந்த செகண்ட் இண்டெக்ஸ் வந்து பாயிண்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து செக் பண்ணணும் அரேயோடைய மிட் இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூ வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ண கீ வேல்யூவை விட நம்ம என்ன கீ வேல்யூ கொடுத்துருக்கோம், 50 அப்படின்ற வேல்யூ கொடுத்துருக்கோம். ஓகேவா? அந்த வேல்யூ விட பெருசா இருக்கா இல்ல சின்னதா இருக்கா அப்படின்றத பார்க்கணும். நம்மளோட கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் பாக்குறப்போ கீ அப்படின்றது வந்து பெருசா இருக்கு. ஓகேவா? கீ தான் பெருசா இருக்கு. எதை கம்பேர் பண்ண காட்டிலும் அப்படின்னு பார்த்தோமே ஆனால் நம்ம மிட் இண்டெக்ஸ்ல கிடைச்சிருக்கக்கூடிய வேல்யூ பார்த்தோமே ஆனால் 30ன்றது இருக்கு. 30ன்றது வந்து லெஸ்ஸர் தென் கீ. ஓகேவா? 50 விட கம்மியா தான் இருக்கு. ஓகேவா? அப்போ நான் இதை வந்து 50க்கு கிட்ட நவுத்தணும். ஓகேவா? அப்படின்னா தான் அதாவது இந்த அரேல வந்து 15 நம்பர் பிரசன்ட் ஆயிருக்கு இல்ல அப்படின்றத வந்து என்னால கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்படி நான் நகர்த்தணும்னா இந்த மிட் இண்டெக்ஸுக்கு லெஃப்ட் சைட்ல இருக்க எதுவுமே இப்ப எனக்கு தேவையில்லை. ஏன்னா இது எல்லாமே 30 விட கம்மியா தான் இருக்கும், குறைவாக தான் இருக்கும். அதனால நான் என்ன பண்றேன்னா எல்ன்ற பாயிண்டரை இங்க நவுத்துறேன். ஸோ நகர்த்துறதுக்கு என்ன பண்ணணும்னா எம்முடைய வேல்யூ, ஓகே, எம்ன்ற பாயிண்டரோட வேல்யூ வந்து எல்ன்ற பாயிண்டருக்கு நான் வந்து அசைன் பண்ணணும்.
ஓகேவா. அப்போ எல்ன்ற பாயிண்டருக்கு என்ன வேல்யூ அசைன் பண்ணா எம்ன்ற பாயிண்டருடைய வேல்யூ வந்து அசைன் பண்ணும். ஸோ அப்போ அதன் மூலியமாக எல்ன்ற பாயிண்டருக்கு என்ன வேல்யூ கிடைக்குமே ஆனால் டூன்ற வேல்யூ ஸோ டூன்ற இண்டெக்ஸ் வேல்யூ வந்து இப்போ எல்ன்ற பாயிண்டருக்கு அசைன் ஆயிடும். ஓகேவா. அது போலவே ஆர்ன்ற பாயிண்டருக்கு வந்து என்ன வேல்யூ அசைன் ஆகும்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் வேல்யூ எதுவுமே சேஞ்ச் ஆகாம 5ன்ற வேல்யூ இருக்கும். ஓகேவா. அதே போலவே இப்போ நான் மறுபடியும் நான் வந்து செக் பண்ணும், என்ன செக் பண்ணும், எல் பிளஸ் ஆர் டிவைட் பை 2 அப்படின்ற அந்த ஃபார்முலா இருக்குல்ல. ஸோ அதை நான் வந்து திரும்ப அப்ளை பண்ணும். ஓகேவா. ஸோ அப்போ வந்து 2 பிளஸ் 5 டிவைடட் பை 2 அப்படின்றத வந்து நான் அப்ளை பண்ணுவேன். ஸோ இதை எதுக்கு நான் வந்து அசைன் பண்ணா எம் அப்படின்ற வேரியபிளுக்கு அசைன் பண்ணுவேன். எம்ன்றது ஒன்றும் இல்லை, மிட் வேக். ஓகேவா. ஸோ இப்போ வந்து 5 பிளஸ் 2 என்னது 7. 7 வந்து நான் 2ஆல டிவைட் பண்றேன்னா எனக்கு என்ன கிடைக்கும், 3.5 கிடைக்கும். நான் இன்டிஜர் டிவிஷன் பண்றதுனால நான் 3 எடுத்துக்கிறேன். ஓகேவா. அடுத்தது மிட்ன்ற இந்த பாயிண்டர் வந்து மிட் பாயிண்டர் வந்து எங்க மூவ் ஆகுதுன்னா தேர்ட் இண்டெக்ஸ்க்கு மூவ் ஆகுது. ஓகேவா. இப்போ இந்த மிட் பாயிண்டர் இங்க இல்ல, இப்போ இந்த இடத்துல என்ன பாயிண்டர் இருக்குன்னா எல்ன்ற பாயிண்டர் இருக்கு, இங்க இல்ல. மிட் பாயிண்டர் வந்து எங்க மூவ் ஆயிடுச்சுன்னா தேர்ட் இண்டெக்ஸ்க்கு மூவ் ஆயிடுச்சு. ஓகேவா. ஸோ இந்த இடத்துல இப்போ எனக்கு வந்து மிட் பாயிண்டர் இருக்கு. இப்போ என்ன ஒரு விஷயம்னா இப்போ நான் திரும்ப அகைன் செக் பண்ணும், அரே ஆஃப் தட் மிட் பாயிண்டர் இருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய வேல்யூ வந்து கீயை கம்பேர் பண்ண காட்டிலும் ஈக்குவலாக இருந்தால் அந்த இடத்துல பிரசன்ட் ஆயிருக்கு. இல்ல அதிகமாகவோ குறைவாகவோ இருந்தால் நான் வந்து லெஃப்ட் பாயிண்டரை எங்க மூவ் பண்ணும், ரைட் பாயிண்டர் எங்க மூவ் பண்ணும் அப்படின்றத சொல்லணும். ஓகேவா. இப்போ அரே ஆஃப் மிட் வேல்யூ என்னது, மிட் இண்டெக்ஸ் வந்து தேர்ட் இண்டெக்ஸ். ஓகேவா. அதுல இருக்கக்கூடிய கரஸ்பாண்டிங் வேல்யூ வந்து 40. ஓகேவா. அப்போ எனக்கு இந்த இடத்துல 40 அப்படின்ற வேல்யூ கிடைக்கும். ஓகேவா. எம்மோடைய வேல்யூ இதுதான். இதை நம்ம இங்க கொடுக்கும் பட்சத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்டன் வேல்யூ 40. அதை வந்து 50யை கம்பேர் பண்ண காட்டிலும் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோமே ஆனால் குறைவாக உள்ளது. ஸோ அப்போ குறைவா இருக்குன்னா நம்ம என்ன பண்ணணும்னா திரும்ப இந்த எல்ல வந்து இங்க நகர்த்தி கொண்டு போனாதான் திரும்ப எனக்கு 15ன்ற நம்பர் கிடைக்குதா அப்படின்றத செக் பண்ண முடியும். ஸோ இப்போ அதனால திரும்ப என்ன பண்றோம்னா இந்த லெஃப்ட் இண்டெக்ஸ்க்கு திரும்ப அகைன் நான் வந்து எம்ன்ற வேல்யூ மிட் வேல்யூ வந்து அசைன் பண்றேன். ஓகேவா. இதன் மூலமா எனக்கு என்ன கிடைக்குதுன்னா எல்லோடைய வேல்யூ வந்து என்ன எனக்கு கிடைக்குது, லெஃப்ட் பாயிண்டர் வந்து இங்க இருந்து எனக்கு 3 இருக்கக்கூடிய பொசிஷன், அதாவது தேர்ட் இண்டெக்ஸ்ன்ற பொசிஷனுக்கு வந்து லெஃப்ட் பாயிண்டர் வந்து எனக்கு ஷிஃப்ட் ஆயிடுது. ஓகேவா. அதை போலவே திரும்ப எனக்கு மிட் பாயிண்டர் வந்து இப்போ அகைன் சேஞ்ச் ஆகும். ஓகேவா. இப்போ நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ என்னன்னா மிட் பாயிண்டர் எடுத்துருவோம். இப்போ நம்ம இப்போ மிட் பாயிண்டர் வந்து புதுசாக கண்டுபிடிக்க போறோம். இப்போதைக்கு எனக்கு லெஃப்ட் பாயிண்டரோட வேல்யூ என்னன்னா தேர்ட் இண்டெக்ஸ்ல அசைன் ஆகுது. ஓகே, புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். இப்போ என்னன்னா மிட் பாயிண்டரோட வேல்யூ என்னன்றதை கண்டுபிடிக்க போறோம். மிட் பாயிண்டரோட வேல்யூ என்னன்னா லெஃப்ட் பிளஸ் ஆர். ஓகேவா. எல் பிளஸ் ஆர் ரெண்டு எக்ஸ்ட்ரீமும். ஓகேவா. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்றோம். ஓகேவா. ஸோ இப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா லெஃப்ட்ன்றது 3. ஓகேவா. ரைட் பாயிண்டரோட வேல்யூ வந்து 5. இது ரெண்டுத்தையும் சேர்த்து 2ஆல நம்ம வந்து டிவைட் பண்றோம். ஓகேவா. அப்படி பண்ணும்பொழுது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 8 அப்படின்ற வேல்யூ கிடைக்குது. ஸோ இதை நம்ம வந்து 2ஆல டிவைட் பண்றப்போ எனக்கு 4 அப்படின்ற இண்டெக்ஸ் வேல்யூ கிடைக்குது. ஓகேவா. இப்போ எனக்கு அரே ஆஃப் தட் மிடில் இண்டெக்ஸ்ல நான் வந்து இப்போ செக் பண்ண போறேன். ஓகேவா. மிடில் பாயிண்ட்ல நான் வந்து செக் பண்ண போறேன் அந்த வேல்யூ வந்து எனக்கு கீக்கு ஈக்குவலா இருக்கா அப்படின்றது. ஓகே, இப்போ வந்து கீ நமக்கு என்னது 50. ஓகேவா. அரே ஆஃப் மிட் இண்டெக்ஸ் என்னது, நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இண்டெக்ஸ் வந்து 4. இதை இங்க கொண்டு போய் நம்ம வந்து போடும் பட்சத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்டன் வேல்யூ என்னதுன்னா அரே ஆஃப் 4th இண்டெக்ஸ்ல எனக்கு 15ன்ற வேல்யூ இருக்கு. ஓகேவா. ஓகே, நமக்கு இந்த வேல்யூ வந்து கிடைச்சிருச்சு. ஓகே, ரெண்டுமே நமக்கு கிடைச்சிச்சு. ஓகே, இந்த கொடுக்கப்பட்டுள்ள அரேவில் நமக்கு இந்த வேல்யூ பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு இங்க எத்தனை இட்ரேஷன்னா இது ஒரு இட்ரேஷன், அதற்கு முன்னாடி இங்க ஒரு இட்ரேஷன், அதுக்கு முன்னாடி இங்க ஒரு ஐட்ரேஷன். ஓகேவா. 3 ஐட்ரேஷன்ல நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா. பட் ஆனா நார்மலா நம்ம லூப்ல ஐட்ரேட் பண்றதுன்னா இது ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன், அது செகண்ட் ஐட்ரேஷன், இது தேர்ட் ஐட்ரேஷன், இது ஃபோர்த் ஐட்ரேஷன், இது ஃபிஃப்த் ஐட்ரேஷன். ஓகேவா. ஸோ இதே மாதிரி நீங்க வந்து இந்த 10⁴ வரைக்கும் நம்ம கன்சிடர் பண்றப்போ இந்த மாதிரி நம்ம டிவைட் அண்ட் கான்கர் பண்றதா நமக்கு வந்து ரொம்ப பெஸ்டான மெத்தட் அப்படின்றது உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். ஓகேவா. ஸோ இதை நம்ம வந்து அல்காரிதமா நம்ம வந்து எப்படி எழுதணும்னா வைல் அதுல வந்து லெஃப்ட் பாயிண்டர் வந்து ரைட் பாயிண்டரை விட குறைவாக இருக்கும் வரையில் நான் மிட் வேல்யூ வந்து கண்டுபிடிப்பேன். ஓகேவா. மிட் வேல்யூ வந்து அதுக்கு ஒரு ஃபார்முலா நம்ம எழுதணும், லெஃப்ட் பிளஸ் ரைட் ஹோல் டிவைடட் பை 2. ஓகேவா.
கண்டுபிடித்த பிறகு இஃப் தட் அந்த பர்டிகுலர் அரே ஓகேவா, அரேயோடைய மிட் வேல்யூ வந்து நம்ம வந்து செக் பண்ணுவோம், எதுக்கு ஈக்குவலா இருக்கான்ட்டு, கீக்கு ஈக்குவலா இருக்கா அப்படின்றத செக் பண்ணுவோம் ஓகேவா. ஓகே, இன்கேஸ் எனக்கு வந்து கீக்கு ஈக்குவலாக இருந்தால் ஓகே இது வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்றத வந்து ரிட்டர்ன் பண்ணும், எஸ் இட் இஸ் ப்ரெசென்ட் அப்படின்றது ஓகேவா. இல்ல எலிஃப் நான் வந்து என்ன எலிஃப் எனக்கு வந்து என்ன எழுதுவேன்னா, இப்போ இதே பர்டிகுலர் அரேல வந்து தட் இந்த பர்டிகுலர் மிட் இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூ வந்து கீயை விட கம்மியாக இருந்ததுன்னா அப்போ நான் என்ன பண்ணணும்னா லெஃப்ட் பாயிண்டர் வந்து மூவ் பண்ணேன். இங்க ஆல்ரெடி நான் தானே செஞ்சேன், இங்க நான் ஆல்ரெடி என்ன செஞ்சேன், இது வரைக்கும் எனக்கு வந்து 50க்கு முன்னாடி 40 30 இந்த வேல்யூ எல்லாம் கிடைக்கும் பொழுது நான் எல்ன்ற லெஃப்ட் பாயிண்டர் வந்து எனக்கு என்ன மிட் இண்டெக்ஸ் கிடைச்சதோ, அதாவது மிட் பாயிண்டரோட வேல்யூ கிடைச்சதோ அந்த பாயிண்டரோட வேல்யூ இண்டெக்ஸ் வேல்யூ வந்து நான் எல்லுக்கு அசைன் பண்ணேன். ஸோ அதை தானே நான் இங்க பண்ணணும். அப்போ என்ன செய்யணும்னா இந்த இடத்துல எல் விச் இஸ் ஈக்குவல் டு மிட் அப்படின்றது வந்து அசைன் பண்ணணும் ஓகே. அதே மாதிரி எல்ஸ் அப்படின்ற கண்டிஷன்ல என்ன வந்துடும்னா அரே ஆஃப் தட் பர்டிகுலர் பிட் வேல்யூ வந்து கீ வேல்யூவை கம்பேர் பண்ண காட்டிலும் அது கிரேட்டராக இருந்தால் என்ற கண்டிஷன் இங்க வந்துடும் ஓகேவா. ஸோ அதனால இந்த கண்டிஷன் வரும் பொழுது நான் இங்க என்ன எழுதணும்னா ரைட் பாயிண்டர் வந்து இங்க மிட்டா அசைன் ஆகும் ஓகேவா. புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஸோ அடுத்தது நம்ம இப்போ வந்து மாடர்ன் மெத்தட் ஓகேவா. மாடர்ன் மெத்தட் பார்த்தோமே ஆனால் இது வந்து ஒரு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து இதை வந்து ஒரு ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இப்போ மொத்தம் 7 நாட்கள் இருக்கு. ஒவ்வொரு நாட்கள்லயும் வந்து ஒரு கடைக்காரர் வந்து என்ன சேல் பண்றாருன்னா ஆப்பிள் சேல் பண்றாரு ஓகேவா. முதல் 5 நாளைக்குமே ஆப்பிள் சேல் பண்றாரு. 6வது மற்றும் 7வது நாள்ல வந்து ஆரஞ்சு சேல் பண்றாரு. ஸோ இவர் எப்போ ஆரஞ்சு வந்து சேல் பண்றாரு அப்படின்றது வந்து நம்ம லீனியரா வந்து டிராவல்ஸ் பண்ணி அரேல வந்து கண்டுபிடிச்சோமே ஆனால் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன், செகண்ட் ஐட்ரேஷன், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த் ஐட்ரேஷன்ல தான் நம்ம வந்து கண்டுபிடிப்போம் ஓகேவா. ஸோ இப்போ இந்த மாடர்ன் மெத்தட்ல இப்போ நம்ம எப்படி இது வந்து மாடர்ன் மெத்தட் என்னன்னா இது வந்து கண்டிஷன் பேஸ்டு ஓகேவா. ஸோ மாடர்ன் மெத்தட் அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை, கண்டிஷன் பேஸ்ட் அப்படின்றத சொல்லுவாங்க ஓகேவா. இதுல வந்து ஒன்று ட்ரூ இருக்கும் இல்லைன்னா ஃபால்ஸ் இருக்கும் ஓகேவா. ஸோ இப்போ என்னன்னா ஓகே இப்போ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெஃப்ட் பாயிண்டர் அப்படின்றது வந்து 0 பாயிண்ட் பண்ணியிருக்கோம் ஓகேவா. அதே மாதிரி ரைட் பாயிண்டர் வந்து இந்த 6 அப்படின்ற இண்டெக்ஸ் வந்து பாயிண்ட் பண்ணியிருக்கோம். இதோட இந்த டோட்டல் அரேவோட சைஸ் வந்து 7 ஓகேவா. இப்போ என்னன்னா இது ரெண்டுத்துக்கும் மிட் என்னது, லெஃப்ட் பிளஸ் ரைட் மைனஸ் சாரி லெஃப்ட் பாயிண்டர் கூட ரைட் பாயிண்டர் சேர்த்து 2ஆல டிவைட் பண்றது தான் எனக்கு இதோட மிட் வேல்யூ ஓகேவா. இப்போ நான் மிட் வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். 0 + 6 டிவைடட் பை 2 என்னது, 0 + 6 ஹோல் டிவைடட் பை 2 வந்து எனக்கு 3ன்ற வேல்யூ கிடைக்கும். ஸோ அப்போ 3ன்றதான் எனக்கான மிட் பாயிண்ட் ஓகேவா. எனக்கு இங்க பாயிண்ட் பண்ணும் ஃபர்ஸ்ட் எம்ன்றது. இப்போ இது ஆப்பிளா இருக்கு. இப்போ எனக்கு ஆரஞ்சுன்றது வேணும். ஸோ நமக்கு தெரியும், ஸோ இது வரைக்குமே எனக்கு ஆப்பிள் தான் இருக்கு, இதுக்கு முன்னாடி எடுத்தாலுமே ஆப்பிள் தான் இருக்கு. ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னா என்னோட லெஃப்ட் பாயிண்டர் வந்து இங்க மிட்டுக்கு நான் ஷிஃப்ட் பண்றேன். மிட் இருக்கக்கூடிய வேல்யூ இருக்கக்கூடிய இடத்துல நான் வந்து ஷிஃப்ட் பண்றேன். இப்போ என்ன பண்ணா மிட் பொசிஷன்ல என்ன ஷிஃப்ட் பண்ணணும்னா லெஃப்ட் பாயிண்டர் வந்து ஷிஃப்ட் பண்ணும் ஓகேவா. ஸோ அதன் பிறகு எல்லோடைய வேல்யூ என்ன சேஞ்ச் ஆகும்னா எல்லோடைய வேல்யூ வந்து 3 ஆக மாறும். அண்ட் ஆரோடைய வேல்யூ என்னவாக இருக்குன்னா 6 ஆக இருக்கும் ஓகே. இப்போ இங்க எல் இல்ல, இந்த இடத்துல எல் இருக்கு. ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்குமே நம்ம வந்து அகைன் நான் வந்து மிட் பாயிண்டர் வந்து கண்டுபிடிக்கணும் ஓகேவா. ஸோ இப்போ என்னன்னா 3 + 6 என்னது 9 டிவைடட் பை 2. ஸோ இது வந்து நமக்கு மிட் பாயிண்டரோட வேல்யூ என்ன கிடைக்கும்னா 4th இண்டெக்ஸ் கிடைக்கும் ஓகேவா. ஸோ மிட் பாயிண்டரோட வேல்யூ வந்து நமக்கு 4th இண்டெக்ஸ் கிடைக்குது. ஸோ அரே ஆஃப் 4th இண்டெக்ஸ், ஸோ இந்த இடத்துல நமக்கு மிட் பாயிண்டர் கிடைக்குது. ஸோ இதோடைய வேல்யூ பார்த்தோமே ஆனால் நமக்கு ஆப்பிள்ன்றது தான் கிடைக்குது. ஸோ அகைன் நான் என்ன பண்ணா இந்த லெஃப்ட் பாயிண்டரை இங்க இருந்து இங்க ஷிஃப்ட் பண்ணணும், இங்க வா அப்படின்ட்டு ஓகே. ஸோ இப்போ நான் வந்து மிட் பாயிண்டர் எதுக்கு அசைன் பண்ணா லெஃப்ட்டுக்கு அசைன் பண்றேன். ஸோ அதே போலவே சேம் கேஸ்லேயே வந்து இப்போ என்ன பண்ண போறேன்னா திரும்ப லெஃப்ட்டையும் ரைட்டையும் வந்து திரும்ப ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ண போறேன் ஓகேவா. இப்போ லெஃப்ட் பாயிண்டர் என்னது
4 லெஃப்ட் பாயிண்டர் 4 ரைட் பாயிண்டர் வந்து 6 ஹோல் டிவைட் பை 2 ஓகேவா. அப்போ இப்போ எனக்கு என்ன கிடைக்கும்னா 5th இண்டெக்ஸ் கிடைக்கும். இந்த 5th இண்டெக்ஸ் தான் எனக்கு மிட் வேல்யூ ஓகேவா. ஓகே, இந்த மிட் வேல்யூ கொண்டு போயிட்டு இப்போ நான் எதுக்கு இப்போ வந்து நான் செக் பண்ண போறேன் இந்த மிட் வேல்யூ வந்து எனக்கு ஆரஞ்சு ரீச் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஓகே, இப்போ எனக்கு வந்து அரே ஆஃப் மிட் வந்து ஓகே எனக்கு ஆரஞ்சு கிடைச்சிருச்சு. அரே ஆஃப் மிட் வந்து எனக்கு ஆரஞ்சு கிடைச்சிருச்சு. இப்போ இந்த ஆரஞ்சு கிடைச்ச பிறகு நான் இதோடைய லெஃப்ட் மோஸ்ட்ல ஏதாவது இருக்கா, ஓகே இதை விட குறைவான இண்டெக்ஸ்ல எனக்கு ஆரஞ்சு ஏதாவது இருக்கா அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அப்போ நான் என்ன பண்ணா ரைட்டை வந்து ஷிஃப்ட் பண்ணும் ஓகேவா. அப்போ ரைட் வந்து இப்போ நான் மிட்டுக்கு வந்து அசைன் பண்ண போறேன் ஓகேவா. ஸோ ஆல்ரெடி லெஃப்ட் வந்து 4ல இருக்கு, இப்போ ரைட் வந்து 5th இண்டெக்ஸ்க்கு வந்துருது ஓகேவா. இப்போ அகைன் 4 + 5 அப்படின்றத வந்து செக் பண்ண போறோம் மிட்டுக்கு. ஓகே, 4 + 5ன்றது என்னது, நமக்கு 9ன்றது கிடைக்கும். தென் இதை வந்து 2ஆல டிவைட் பண்றப்போ எனக்கு 4 அப்படின்றது கிடைக்கும். ஸோ தென் இந்த மிட் வந்து இப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா 5th இண்டெக்ஸ்ல இருந்து 4th இண்டெக்ஸ்க்கு அகைன் இப்போ வந்து இந்த மிட் வந்து போகுது ஓகேவா. அதே மாதிரி ரைட் பாயிண்டர் வந்து 6ல இருந்து 4த்துக்கு வந்துருச்சு, சாரி 5த்துக்கு வந்துருச்சு. இப்போ அகைன் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம் 4க்கும் 5க்கும். ஓகே, 4 + 5ன்றது என்னது நமக்கு 9. இது வந்து 2ஆல டிவைட் பண்ணா நமக்கு வந்து 4ன்றது கிடைக்குது. ஸோ இப்போ அரே ஆஃப் 4th இண்டெக்ஸ்ல நமக்கு என்ன இருக்குன்னா ஆப்பிள்ன்றது கிடைக்குது. ஓகே, ஸோ இதை விட ரைட் சைடில் ஏதாவது இருக்கா அப்படின்றத செக் பண்ணுவோம். அப்போ என்ன பண்ணுவோம்னா 4 + 5 டிவைட் பை 2ன்றது வந்து 4th இண்டெக்ஸ்ல கிடைக்குது. ஸோ அப்போ லெஃப்ட்டை வந்து 4த்துக்கு அசைன் பண்ணுவோம் ஓகேவா. அண்ட் ரைட் வந்து நமக்கு எங்க இருக்குன்னா ஆல்ரெடி நமக்கு வந்து மிட் இண்டெக்ஸ் வந்து 5ல இருந்துச்சு ஓகேவா. ஸோ இப்போ 5 வந்திருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஃபைனலாக என்ன பண்ணணும்னா ரிட்டர்ன் பண்ணணும் எனக்கு எந்த இண்டெக்ஸ்ல வந்து எனக்கு ஆரஞ்சு இருக்கு அப்படின்றது. ஸோ இப்போ நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ண வேண்டிய இண்டெக்ஸ் என்னன்னா ஓகே எனக்கு இதுக்கு மேலே எனக்கு வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து வைல் எனக்கு லெஃப்ட் +1 எனக்கு லெஸ் தென் ஆர் இருக்கிற வரைக்கும் இதை ஐட்ரேட் பண்ணணும். ஐட்ரேட் பண்ணி எனக்கு ஃபைனலாக எப்போ எனக்கு கிடைக்குதோ அப்போ நான் ரிட்டர்ன் பண்ண வேண்டியது வந்து எனக்கு ஆரஞ்சு கிடைச்ச உடனே நான் வந்து லெஃப்ட் மோஸ்ட் ஆரஞ்சு கிடைச்ச உடனே நான் ரிட்டர்ன் பண்ண வேண்டியது ஃபைனலாக வந்து இந்த லூப் ஃபுல்லாக முடிஞ்ச பிறகு நான் ரிட்டர்ன் பண்ண வேண்டியது ஆர் ஓகேவா. அந்த ஆர் வேல்யூ தான் வந்து எனக்கு 5. ஸோ இதை நான் வந்து ப்ரோக்ராமாக போடுறேன், உங்களுக்கு புரியும் நான் நம்புறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஓகே இப்போ நான் வந்து அரே ஓகேவா லெட் கன்சிடர் இப்போ வந்து 10 20 30 40 50 60 அப்படின்ற நம்பர்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நான் வந்து பைனரி சர்ச் எழுதணும். டெஃப் பைனரி சர்ச் அப்படின்ற ஃபங்க்ஷன் எழுதுறேன். அந்த ஃபங்க்ஷனில் நான் அரேவையும் பாஸ் பண்ணணும், கீன்ற வேல்யூ பாஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் அது தனியாக கீழே ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணி நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ நான் வந்து லெஃப்ட் பாயிண்டர் அண்ட் ரைட் பாயிண்டர்ன்றது இருக்கும். லெஃப்ட் வந்து 0, ரைட்டுன்றது என்னன்னா தட் லென் ஆஃப் அரே -1 ஓகேவா. இப்போ என்னன்னா வைல் லெஃப்ட் வந்து லெஸ் தென் ரைட் இருக்கிற வரைக்கும் நான் வந்து ஐட்ரேட் பண்ணிட்டே இருக்கணும். மிட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். மிட் விச் இஸ் ஈக்குவல் டு லெஃப்ட் ப்ளஸ் ரைட் ஹோல் டிவைடட் பை 2 இஃப் தட் அரே ஆஃப் மிட் வேல்யூ வந்து எனக்கு ஈக்குவல் டு கீ வேல்யூவாக இருந்தால் எஸ் இட் இஸ் ப்ரெசன்ட் அப்படின்றது வந்து ரிட்டர்ன் பண்ணும் ஓகேவா. எஸ் அவைலபிள் அப்படின்ற மாதிரி ஓகேவா. இல்லைனா எலிஃப் அரே ஆஃப் மிட் வேல்யூ வந்து கீயை கம்பேர் பண்ணுற காட்டிலும் குறைவாக இருந்தால் லெஃப்ட் பாயிண்டர் வந்து மிட் பாயிண்டரோட வேல்யூ வந்து லெஃப்ட் பாயிண்டருக்கு அசைன் பண்ணும். இல்லை என்றால் ரைட் பாயிண்டருக்கு வந்து மிட் பாயிண்டரோட வேல்யூ வந்து அசைன் பண்ணும் ஓகேவா. இதெல்லாம் இந்த லூப் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு இந்த ரிட்டர்ன் ஃபங்க்ஷனே வந்து கடைசி வரைக்கும் எனக்கு நடக்கல ஓகே. அப்படி ஒரு கீயே எனக்கு அவைலபிளா இல்லைன்னா ஃபைனலாக எனக்கு என்ன ரிட்டர்ன் ஆகும்னா ஓகே நோ இட் இஸ் நாட் அவைலபிள் அப்படின்றது எனக்கு பிரிண்ட் ஆகணும் ஓகேவா. இப்போ வந்து பைனரி சர்ச் அப்படின்ற மெத்தட் வந்து கால் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து அரேவை வந்து பாஸ் பண்ணுவோம். கூட வந்து கீ வேல்யூ என்னன்னா 15ன்றது கொடுப்போம் ஓகே. எஸ் அவைலபிள் அப்படின்றது கொடுக்குது.
ஸோ இதே இதுக்கு பதிலாக நான் வந்து 100 அப்படின்ற வேல்யூ கொடுத்தேன்னா ஓகே அதை செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுவோம் நோ நாட் அவைலபிள் அப்படின்னு. ஓகே எனக்கு ஏன் இங்கே ரன் ஆகலைன்னா நான் வந்து லெஃப்ட் பாயிண்டர் வந்து மிட் ப்ளஸ் 1ல் கொடுக்கணும், அதே மாதிரி ரைட் பாயிண்டர் வந்து மிட் மைனஸ் 1ல் கொடுக்கணும். ஓகே இப்போ எனக்கு நாட் அவைலபிள்னு பிரிண்ட் ஆகுது. ஸோ என்ன ஒரு விஷயம்னா நான் மிட் வேல்யூ வந்து எனக்கு கீக்கு ஈக்குவலாக இருந்ததுன்னா எஸ் அவைலபிள் ஓகேவா. இன்கேஸ் ஈக்குவலாக இல்லை, அதை விட எனக்கு வந்து குறைவாக இருக்குது, ஸோ அந்த வேல்யூ வந்து கீ வேல்யூவை விட குறைவாக இருக்குதுன்னா நான் லெஃப்ட் பாயிண்டரை வந்து ஆல்ரெடி மிட் வேல்யூ வந்து எனக்கு குறைவாக தான் இருக்கு ஓகேவா. அதோட ரைட் சைட்லேருந்து நான் செக் பண்ணணும்ல, ஸோ அதனால லெஃப்ட் பாயிண்டர் வந்து மிட் ப்ளஸ் 1லேருந்து கொடுக்குறேன் ஓகேவா. ஸோ அதுதான் இதோட கண்டிஷன். அதே மாதிரி தான் சேம் கேஸ் ரைட்டுக்கு வந்து மிட் மைனஸ் 1 அப்படின்றத கொடுப்போம் ஓகேவா. ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். அடுத்தது வந்து இது வந்து இப்போ நம்ம ஆல்ரெடி மேலே பார்த்தது வந்து என்னன்னா ட்ரெடிஷனல் மெத்தட். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா கண்டிஷனல் பேஸ்ட் மெத்தட் ஓகேவா. கண்டிஷன் பேஸ்ட் மெத்தடில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோமே ஆனால் நம்ம வந்து இப்போ ஒரு அரே கொடுக்குறோம். அந்த அரேல வந்து என்ன இருக்குன்னா ஆப்பிள் ஓகேவா. ஸோ இதே வேல்யூ வந்து எத்தனை டைம்ஸ் இருக்குன்னா 5 டைம்ஸ் இருக்கு. அதே மாதிரி கூட வந்து ஆரஞ்சு வந்து 2 டைம்ஸ் இருக்கு அப்படின்றத வச்சுப்போம். ஸோ இப்போ வந்து பிரிண்ட் பண்ணி பார்ப்போம் அதில் என்ன இருக்குன்னு. ஓகே இதில் வந்து 5 டைம்ஸ் நமக்கு ஆப்பிள் இருக்கு அண்ட் 2 டைம்ஸ் ஆரஞ்சு இருக்கு. இப்போ என்னன்னா நான் வந்து கண்டிஷனல் பேஸில் வந்து பைனரி சர்ச் எழுதுறதுனால ஓகே கண்டிஷனல் பைனரி அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். ஸோ இப்போ என்ன ஒரு விஷயம்னா ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான் நம்ம வந்து அரேவை டேரெக்டாக பாஸ் பண்ணுவோம் ஓகேவா. ஸோ இதில் லெஃப்ட் பாயிண்டர் வந்து 0ல் இருக்கும், ரைட் பாயிண்டர்ன்றது என்னன்னா லென் ஆஃப் தட் அரே -1 ஓகே. வைல் இந்த எல் வந்து லெஸ் தென் ஓகேவா, லெஸ் தென் ஈக்குவல் டு ஆர் வரைக்கும் வச்சுப்போம் ஓகேவா. அது வரைக்குமே எனக்கு ஐட்ரேட் ஆகட்டும். இஃப் எனக்கு வந்து அரே ஆஃப் லெஃப்ட் வந்து சாரி ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி மிட் கண்டுபிடிக்கணும் ஓகே. மிட் விச் இஸ் ஈக்குவல் டு லெஃப்ட் ப்ளஸ் ரைட் டிவைடட் பை 2 ஓகேவா. அரே ஆஃப் மிட் வந்து எனக்கு ஈக்குவல் டு ஆப்பிளாக இருந்தால் நான் அதுக்கு ரைட் சைடில் ஏதாவது வேல்யூ இருக்கா அப்படின்றது செக் பண்ணணும்ல. ஸோ அதனால் லெஃப்ட் பாயிண்டோட வேல்யூ வந்து மிட்டுக்கு வந்து அசைன் பண்ணிடுறேன். சாரி மிட் பாயிண்டோட வேல்யூ வந்து லெஃப்ட்டுக்கு அசைன் பண்ணுறேன் ஓகேவா. அதே மாதிரி எல்ஸ் இல்லைன்னா நான் வந்து என்ன பண்ணணும் ஓகே. எனக்கு வந்து ஆரஞ்சு கிடைச்சிச்சு அப்படின்னா ரைட் பாயிண்டரோட வேல்யூக்கு வந்து மிட் பாயிண்டரோட வேல்யூ வந்து ரைட் பாயிண்டருக்கு அசைன் பண்ணணும் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி எனக்கு கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கணும். இது எது வரைக்கும்னா லெஃப்ட்டும் ரைட்டும் மீட் ஆகிறப்போ ஃபைனலாக எனக்கு என்னன்னா ஒரு பர்டிகுலர் இண்டெக்ஸில் எனக்கு முடியும். அப்போ நான் என்ன பண்ணணும்னா எனக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணணும் எதை எனக்கு வந்து லெஃப்ட் வேல்யூ வந்து எனக்கு ரிட்டர்ன் பண்ணணும் ஓகே. மேலே கொடுத்த அதே ஸ்டேட் தான், லெஃப்ட் பாயிண்டர் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணணும், அதே மாதிரி ரைட் பாயிண்டர் வந்து குறைக்கணும். இப்போ அதே கண்டிஷன் பைனரியில் வந்து அரே வந்து பாஸ் பண்ணுறேன் ஓகே. 5th இண்டெக்ஸில் ஆரம்பிக்குது. 0th இண்டெக்ஸ், ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், செகண்ட் இண்டெக்ஸ், தேர்ட் இண்டெக்ஸ், ஃபோர்த் இண்டெக்ஸ் அண்ட் 5th இண்டெக்ஸில் எனக்கு ஆரஞ்சுன்றது ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றத சொல்லுது. ஸோ திரும்ப நான் வந்து அகைன் நான் வந்து செக் பண்ணோன்னா இதே அரேக்கு பதிலாக நான் வேறு அரே கொடுக்குறேன். ஸோ கண்டிஷன் பைனரியில் வந்து 10 சாரி ட்ரூ ஃபால்ஸ் 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 அப்படின்றது கொடுக்குறேன் ஓகேவா. ஸோ இப்போ எனக்கு வந்து ட்ரூவாக இருந்தால் லெஃப்ட் பாயிண்டர் மூவ் பண்ணுறேன், ஃபால்ஸாக இருந்தால் ரைட் பாயிண்டர் வந்து மூவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன் ஓகே. இப்போ வந்து ஓகே எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல எனக்கு வந்து ஃபால்ஸ் வந்துடுது அப்படின்றத வந்து இது மென்ஷன் பண்ணுது. புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். இப்போ அதே வந்து இப்போ நான் ஃபுல்லாகவே ஃபால்ஸ் கொடுக்குறேன், இந்த இடத்துல ட்ரூ கொடுக்குறேன். ஸோ அப்படி கொடுக்கும் பட்சத்தில் நான் இந்த இடத்துல என்ன கொடுக்கணும்னா எனக்கு எங்கே ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ட்ரூ வருது அப்படின்றத நான் வந்து கண்டுபிடிக்கணும் ஓகேவா. ஸோ இது வரைக்கும் என்ன பண்ணணும்னா
எனக்கு எடுத்தோடனே ஃபால்ஸ் தான் கண்டுபிடிக்கும். ஸோ ஃபால்ஸ் கண்டுபிடிச்ச உடனே ரைட் பாயிண்டர் வந்து மிட் பாயிண்டருக்கு மூவ் ஆகும். ஓகேவா? ஸோ ரைட் பாயிண்டர் வந்து மிட் பாயிண்டருக்கு மூவ் ஆயிடுச்சுன்னா திரும்ப அகைன் எனக்கு ட்ரூ வந்து கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ அது கடைசி வரைக்கும் ஃபைண்ட் பண்ண முடியாத மாதிரி போயிடும். ஓகேவா? ஸோ இதை நான் உங்களுக்கு எக்ஸிக்யூட்டிவ் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? 0th இண்டெக்ஸில் போய் முடிஞ்சிருது. ஓகேவா? ஸோ இதில் ட்ரூவே இல்லாத மாதிரி காட்டுது. ஸோ அதுக்காக தான் நான் என்ன கொடுக்குறேன்னா இந்த இடத்துல நாட் அப்படின்றது கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணிட்டா எனக்கு காட்டும். ஓகேவா? எந்த இண்டெக்ஸில் அப்படின்ட்டு. ஸோ இப்போ எனக்கு 5th இண்டெக்ஸில் எனக்கு ட்ரூ ஷிஃப்ட் ஆயிருக்கு, மாறி இருக்கு அப்படின்றத இந்த கண்டிஷன் பேஸ்ட் பைனரி சர்ச்ன்றது வந்து நமக்கு எடுத்து காட்டுது. 0, 1, 2, 3, 4, 5th இண்டெக்ஸில். ஓகேவா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். See you guys in more such videos. Until then, bye.